மறுபடியும் 2-50 ஆனால் பாவைகளா சிஎஸ்கேவோட இந்த தோல்வியை இப்படி தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லோ கலர் போட்டு பார்த்தேன்டா. இப்படி இந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு என்ன மச்சான் சாட்சி விட்டீங்களே மச்சான், அந்த மாதிரி ஆகிட்டீங்களா? சிஎஸ்கே ஃபேன்ஸின் இன்றைய நிலைமை கோவிந்தா கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, ஐபிஎலுக்கு கோவிந்தா. சிஎஸ்கே அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்படியே டீமுக்கு புதுசாக ஒரு பேர்லாம் சொல்றாங்க, டாட் பால் சூப்பர் கிங்ஸ். ஆமாங்க, அதிகபட்சமான டாட் பால்கள்லாம் வாரி வழங்கி இன்று முதல் டாட் பால் சூப்பர் கிங்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். நான் பொட்டு வச்சு அப்படின்னு பிஜிஎம் போடுவாங்க பார்த்தா, நான் டொக்கு வச்சு அப்படின்னு பிஜிஎம் அளவுக்கு ஆகிட்டாரு நீங்கள் நம்ம தலை தோனி. எல்லாம் பலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து சிஎஸ்கேக்காக போயிட்டு மேட்ச் பார்த்தீங்களோ, அவங்களோட காசு எல்லாம் சுவாகா. எப்படி போனால் எங்களுக்கு என்னப்பா, எங்க தலை தோனி வந்து ஆடினார், அதை நாங்கள் பார்த்தோம்ப்பா, அது எங்களுக்கு போதுமானு சொல்லி முட்டு கொடுக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கெல்லாம் கொடான கோடி நன்றி ஆண்டவரே, கொடான கோடி நன்றி. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கிக்கலான்னு பார்த்தாங்க. கீழே வந்தாலும் மீசில் மண்ணு ஓட்டையே சகோ அப்படின்ற மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்றைக்கும் முட்டு குத்துன்னு இருப்பாங்க. ஒன்றுப்பா ஒரு 50 ரன் டிஃப்ரென்ஸில் தோற்றுருப்பாங்கன்னு பார்த்தா 25 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு தோற்றுருக்காங்க. இதனால போய் பார்த்தா எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ராஸ் எதிர் டீமில் வாரி விட்டுருக்காங்க. அப்படி இருந்தும் உங்கள் சிஎஸ்கேவை காப்பாற்ற முடியல நண்பரே. இந்த மேட்ச் போகும்போது நடுவில் ஒருத்தவங்க ஸ்டாரை கேளுங்கள் ட்வீட்டு பார்க்குறா, விடாமுயற்சி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனால் முயற்சியே இல்லைன்றதான் எங்களுக்கு சோகமாக இருக்குன்னு ட்வீட் பண்ணுற அளவுக்கு சிஎஸ்கே டீமோட நிலைமை இன்றைக்கி அவ்வளோ படு கேவலமான ஒரு இன்னிங்ஸு. ஜென்ம சனி சொல்லுவாங்க, இந்த 7.5 வருஷமாக சேசிங்கே பண்ணல 180+, மறுபடியும் தொடரும். இன்னும் எப்போதான் நீங்கள் 180+ சேஸ் பண்ண போகிறீங்க? சிஎஸ்கே பேட்டிங்கை பார்த்துட்டு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் உண்மையிலே ஷாக் ஆகிட்டாங்க. தோனியும் விஜய் சங்கரும் மொக்க போட்டு தாய் சேர்த்துட்டாங்க இன்னைக்கு டீமை. ஐயா தலை தோனி அவர்களே, சில ஃபேன்ஸு கேட்டுக்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் டீமுக்காக ஆடுங்க ஐயா, ஃபேன்ஸுக்காக ஆடாதீங்க ஐயா. ஃபேன்ஸுக்காக ஆடாத இருந்தால் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 4 பாலை போட சொல்லிட்டு ஆடுங்க ஐயா. அவங்க வந்து அந்த 7,000 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு போனாங்க, பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிளேயராக இருந்து டீமுக்காக ஆடினா மட்டும்தான் ஐயா சிஎஸ்கே ஜெயிக்கும். நீங்கள் ஃபேன்ஸ், ஆனால் நீங்கள் ஃபேன்ஸுக்காக ஆடினா கட்டாயம் சிஎஸ்கே தோக்கும். கரடி வந்து காரி துப்பின மூமெண்ட் மாதிரி எல்லா ஃபேன்ஸும் நாளைக்கு சோஷியல் மீடியா பூரா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் காரி துப்ப தான் போறாங்க. நீங்க என்ன டீம் எடுத்து வச்சிருக்கீங்க? யங்ஸ்டர்ஸே காணும், நீங்க கண்ணூர் தான் தேடணும். மற்ற டீம்ல யங்ஸ்டர்ஸ்லாம் பூந்து விளையாடுறாங்க, யங்ஸ்டர்ஸ் நீங்க எடுக்கவே இல்லையா, இல்லை எடுத்த யங்ஸ்டர்ஸ் நீங்க ஆட வைக்கலையான்ட்டு ஒரே புரியாத புதிராக இருக்கு சிஎஸ்கே உள்ள. ஏங்க நீங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிஸ்ஸையா முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேன்ஸ்லாம் முட்டு கொடுத்து கேட்டாங்க. நீங்க தோத்தா கூட பரவாயில்ல, ஆனா வந்துட்டு கௌரவமா தோக்கவே இல்லைங்க. ஒரு முயற்சி ஸ்டெப்பிங் பண்ணி யாருமே ஆடவே இல்லைங்க. அந்த இன்டென்ட்டே இல்லை. அந்த சிஎஸ்கேக்கு சொம்படிக்கிற கமெண்டேட்டர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இன்டென்ட்டே காமிக்கல, அப்பவே கண்டென்ட்டே இல்லை, இன்டென்ட்டே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு மேட்ச்ல. இந்த மாதிரி நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. மறுபடியும் 250 மாதிரி ஆக்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சிஎஸ்கேயோட தோல்வியில் சந்திப்போம்.